ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கமலூஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கமலூஸ் கிச்சன்ல ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்கணும். இந்த எக் பஃப் செய்யறதுக்கு பேசிக் பஃப் பேஸ்ட்ரி தேவை. இதை நான் டீட்டெயிலா ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பஃப் பேஸ்ட்ரி நம்ம செஞ்சு ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா அதை எடுத்து ஒரு 1 hour முன்னாடியே எடுத்து பண்ணிட்டு நம்ம இந்த எக் பஃப் செய்யலாம். ரொம்ப குயிக்காகவும் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது கூட செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த பஃப் பேஸ்ட்ரி எப்படி செய்யறதுங்கிறது ஒரு குயிக்கா நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதை ரேப் பண்ணி இப்படி ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது அதை எடுத்து ஃபில்லிங் வச்சுட்டு உடனே பஃப் செஞ்சிடலாம். கடையில் இருந்து வாங்கணும்னு இல்லை, நீங்கள் வீட்டிலையே செய்யும் போது இது ரொம்ப ஹெல்தியானது கூட. நீங்கள் மார்ஜரின் யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர், வீட்டில் உள்ள பட்டர் கூட யூஸ் பண்ணி இது மாதிரி செய்யலாம். பஃப் பேஸ்ட் இந்த மாதிரி ஷீட்டாக கட் பண்ணிட்டு நம்ம பட்டர் பேப்பர் போட்டு நடுவில் வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மசாலா, எக் மசாலா செய்யறத இப்போ பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில், சோம்பு, கடுகு சேர்த்து அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பொடியா நறுக்கின பச்சை மிளகாவும் போட்டு ஒரு 1 செகண்ட் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நறுக்கி வச்ச வெங்காயமும் அதோட சேர்த்து ஃப்ரை பண்ணணும். பெரிய வெங்காயமா இருந்தா 1 சேர்த்துக்கலாம், இல்ல 2 வெங்காயம் கூட ஸ்லைஸ் பண்ணி நல்லா சேர்த்து வதக்கலாம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கினதும் பொடியா நறுக்கி வச்ச ஒரு பெரிய தக்காளியும் அதோட சேர்த்து வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம மூடி வச்சு ஒரு 1 minute வேக வச்சோம்னா அந்த தக்காளி நல்லா வெந்து ட்ரை ஆயிடும். அந்த மசாலா ட்ரை ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ரொம்ப ஈரமா இருக்கக்கூடாது. ஸோ அது ட்ரை ஆன அந்த மசாலாவையும் நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 முட்டையோ தேவைப்படுற முட்டை நீங்கள் பாயில் பண்ணிட்டு அதை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்டையும் எடுத்து ஒரு போர்டில் நம்ம அதை வச்சுட்டு செஞ்சு வச்சது அந்த ஃபில்லிங்கையும் அந்த ஷீட்டில் வச்சுட்டு மேலே ஒரு ½ எக்கையும் அதோட வச்சு மெதுவாக க்ளோஸ் பண்ணிடலாம். 4 கார்னர்ஸ்லேயும் நிதானமாக அந்த எட்ஜஸ் எல்லாம் சீல் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி லைட்டாக சீல் பண்ணால் போதும். அந்த வேகும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர்ஸ் நல்லா தெரியும். ஒரு பாலில் கொஞ்சம் மேலே ப்ரஷ்ஷால் தடவினோன்னா நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை எக்கில் கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி செஞ்சு வச்ச பஃப் பேஸ்ட்ரி எல்லாம் ஒரு பேக்கிங் பேனில் கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சு பேக் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 20 minutes நல்லா அது பஃப் பேஸ்ட்ரி வெந்துடும். ஸோ அதை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அவன் இல்லாதவங்க எப்படி செய்யறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த பட்டர் ஷீட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி மசாலாவும் எக்கும் வச்சு 4 கார்னர்ஸும் நல்லா சீல் பண்ணலாம்.
அதே மாதிரி பால் இல்லை எக் வாஷ் கொடுத்துட்டு நம்ம ஒரு குக்கர் பேனில் கொஞ்சம் டேபிள் சால்ட் எடுத்து ஒரு ஸ்டாண்டும் வச்சு நல்லா ஒரு ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஒரு 10 நிமிஷம். ஸோ அது அந்த உப்பு நல்லா சூடானதும் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியத்தில் வச்சு நம்ம செஞ்சு வச்ச பஃப் பேஸ்ட்ரியோ எனி பிளேட் ஒரு அலுமினியம் ஒரு ஸ்டீல் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். அதை வச்சு நல்லா மூடி ஒரு இதில் கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 40 மினிட்ஸ் கூட ஆகலாம். 30 மினிட்ஸில் நீங்கள் செக் பண்ணுங்க, ஆகலைன்னா கூட ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ கிறிஸ்பியான எக் பஃப் தயாராகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபிஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கமலூஸ் கிச்சனுக்கு எழுதுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.